ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் எந்த காலேஜை பற்றி பார்க்க போகிறோன்னா, பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு பெங்களூர் ஹைவே பூந்தமல்லியில் தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜை பற்றி கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய நியூஸ் கேட்டிருப்பீங்க. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ், பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசக்கூடாது, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா, இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். பேசிக்காக இந்த காலேஜில் 16+ கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. சென்னையில் இருக்க இதுவும் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ் தான். நீங்கள் ஒரு நல்ல கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தால் தான் இந்த காலேஜ்குள்ளேயும் போக முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜில் ப்ரொவைட் பண்ணாங்க இருக்குது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஸோ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸை பற்றிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் அதை நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த காலேஜில் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெருசாக எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டிஸ் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. சிக்ஷா பார்த்தீங்கன்னா 5 out of 3.8 ரேட்டிங் இந்த பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல நம்பர் தான். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லாவே மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லா காலேஜ்லையும் இருக்க மாதிரி லேப், லைப்ரரி, ஜிம், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நல்ல மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. சொல்லப்போனால் இது ஒரு வைஃபை எனபிள்டு கேம்பஸ் ஃபுல்லாக நல்லா வைஃபை கிடைக்கும். பட் என்ன, இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான கேம்பஸ். இந்த காலேஜில் ஸ்ட்ரிக்ட்டுன்னு எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த காலேஜ் ஐடி கார்டு போடலன்னா பிடிச்சிருவாங்க. ஒர்க் முடிக்கலைன்னா பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுவாங்க. பங்க் பண்ணால் பேரண்ட்ஸ் வரணும். கிளாஸில் தூங்கினாலும் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லிடுவாங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் உங்கள் கிளாஸோட இன்சார்ஜுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன், ஒரு நல்ல பாண்டிங்கே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 4 years லைஃப்பை இந்த காலேஜை முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா, ஒரு நல்ல மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி தான் வெளில வருவீங்க. ஸோ இந்த காலேஜில் கல்ச்சுரல்ஸ்லாம் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க கல்ச்சுரல்ஸ்லாம். பட் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் ஏதாச்சும் வைப்பாங்க. ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், சிம்போசியம், இந்த மாதிரி கண்டிப்பாக அந்த காலேஜில் வைப்பாங்க. நீங்கள் நான் வெளியூரில் இருக்கேன், நான் ஹாஸ்டல் ஸ்டே பண்ணி படிக்கணும் அப்படின்னா, ஹாஸ்டல்ஸ்லாம் ஓகேவாக இருக்கும். இந்த காலேஜில் ஃபுட்டு செம்மையாக இருக்கும். என்ன தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும், என்ன தான் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் ஃபுட்டுலாம் செம்மையாக போடுவாங்க. ஹாஸ்டல்ஸ்லாம் ஓகேவாக இருக்கும். உங்களுக்கு 3க்கு காலேஜ் க்ளோஸ் ஆகும். நீங்கள் 4க்குள்ளே ஹாஸ்டல் போய் அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கும் இல்லைனா பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுவாங்க. முக்கியமாக ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7 to 8 ஆர் 6 to 8 ஸ்டடி டைம் இருக்கும். நீங்கள் அப்போது ஸ்டடி ஹால் ஸ்டடி பண்ணுறணும். அப்படி பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே உங்களுக்கு இல்லை. ஸோ இல்லை, நான் காலேஜ் லைஃப் ஜாலியாக இருக்கணும், பங்க் பண்ணணும், அதுக்கெலாம் இங்கே சான்ஸே இல்லை. என்ன ஆனாலும் நடக்காது. இங்கே முக்கியமாக இந்த காலேஜில் உங்களோட ஸ்டடீஸ்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த செம்மு, கேட், இன்டர்னல் இதெல்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் செம்மை கிளியர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் சரியாயிடும். ஸோ ஓகே, நான் கஷ்டப்பட்டு படிப்பேன், எனக்கு நல்ல ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி ப்ளேஸ் ஆகணும். இந்த காலேஜில் ப்ளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப் டு 95% வரைக்குமே ப்ளேஸ்மெண்ட் இருக்குது. பட் ஐடி நெக்ஸ்ட்டு 2026 ஆனால் மேபி பேலன்ஸ் ஆகலாம். இந்த இயரும் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு லாஸ்ட் 1 year 2 years பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா 95% ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. மீதி 5%ம் ப்ளேஸ்மெண்ட் கிடைக்காமலாம் இல்லை, ஹையர் ஸ்டடீஸ்க்காக போயிருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் நீங்கள் 6th செம் படிக்கிறப்போவே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கில் கம்யூனிகேஷன், ஆப்டிடியூட், மார்க் இன்டர்வியூஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஸோ A to Z எல்லாமே கவர் பண்ணி உங்களை ஒரு வெல் ப்ரிப்பேர்டாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு நல்ல டாப் கம்பெனிஸும் வந்துட்டுருக்காங்க. பட் லாஸ்ட் இயர்லாம் ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு சிலருக்கு ஏடிஎஸ்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பிளேஸ்மெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. அவங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் அவுட் ஆஃப் கேம்பஸில் கூட நீங்கள் ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ இந்த காலேஜில் முக்கியமாக பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசவே கூடாது, மொபைல் ஃபோன் அலோவ் பண்ணவே கூடாது. நான் ஹாஸ்டலில் இருக்கேன், நான் எப்படி பேரண்ட்ஸ் கிட்டே பேசுவேன் அந்த மாதிரிலாம் கேட்டிங்க அப்படின்னா, அங்கே அந்த காயின் போட்டு ஃபோன் பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நீங்கள் பேசணும். க்யூவில் நின்று தான் பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் நான் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட், நான் எப்படி இப்போது லேப்டாப் யூஸ் பண்ணலாமா என்னன்னு தெரில. நீங்கள் வேணால் அங்கே ஹாஸ்டல்லேயே உங்களுக்கு சிஸ்டம்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலேஜ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான காலேஜ் தான். பட் உங்களுக்கே பழகிடும் ஒரு 3rd year 4th yearலலாம்.
இந்த காலேஜை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.